நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க இப்ப விளையாட போறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல நீங்க சிரிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க சிரிக்காம இருக்கணும். சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். இருக்கிறதுலே கொடுமை இதான். ஆ? ஒரு நல்ல ஒரு காமெடி பார்த்துட்டு சிரிக்க கூடாதுன்றது தான் பெரிய கொடுமை. கொடுமைன்னு நினைச்சீங்கன்னா சிரிச்சிடலாம். ஏன்னா நீங்க 1000 பாயிண்ட் வேற வச்சிருக்கீங்க, நீங்க தாராளமா சிரிக்கலாம். நல்லா சிரிப்பாங்க. நல்லா சிரிப்பாங்க. நீங்க சிரிப்பு வராதா? திறந்த உடனே சிரிக்க வைப்பேன். சிரிக்க வச்சு தான் பழகும். யாராவது சிரிக்க வச்சா சிரிக்க மாட்டீங்க? அப்படி இல்லை, கண்டிப்பா சிரிப்போம். கண்டிப்பா சிரிப்பீங்க. கண்ட்ரோல் பண்ணும். கஷ்டமான விஷயம் சார். நான் ஜெயிக்கிறேன் இல்லையோ, இந்த ரவுண்ட்ல அவன் ஃபர்ஸ்ட் போவான். ஏன்னா அவனால சிரிப்பு அடக்க முடியாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறது யாரு? நான் உரக்கா சொல்றேன், எனக்கு ஒண்ணு இல்ல. அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. ஓகே. அண்ட் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே உள்ள ஒரு பெர்ஃபார்மர் தயாரா இருக்கார். யார் அந்த பெர்ஃபார்மர்ன்றத லெஃப்ட்ல பார்க்கலாம். ஹலோ, வாட்ச்மேன்லாம் இங்கே வரக்கூடாது. என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியா தெரியுது உனக்கு? ஆஹா இல்லை, கூர்கா கூர்கா. ஏய் ஏய், ஐ எம் த பாடி கார்டு. பாடி கார்ட்டை பார்த்துக்க. பாடி கார்டுன்னு உன் பாடி கார்டு இல்லையா? மேடத்துக்கு நான் பாடி கார்டாக வந்திருக்கேன். எதுக்காக? மேடம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி இது ஷூட்டுக்கு போகிறேன். என் கூட 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அதனால் பாசி கொஞ்சம் பாடி கார்டை வா பாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானா மேடம்? நீங்கள் தைரியமாக விளாடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னத்த பார்த்துக்குவீங்க? கேம் தானே விளாட்றாங்க. ஆமாம். என்ன ஒன்று ஆளை தான் மாற்றி சொல்லிட்டீங்க. அவங்க 2 பேர் இல்லை. உங்களுக்கு தெரியாது மேடம், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விளாடுங்க மேடம், நீங்கள் விளாடுங்க. தெரியாதுங்கிற அப்புறம் எப்படியா விளாடுவாங்க? சிரிச்சா போச்சு ரவுண்ட் தானே? தைரியமாக விளாடுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். மேடம் நான் தான் மேடம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கை கட்டணும். நீங்கள் கை கட்டு கம்பீரமாக உட்காருங்க, நான் தான் இருக்கல. ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? இங்கே மட்டும் என்ன மொத்தத்தில் எத்தனை பேர் சிரிச்சா போச்சு ரவுண்டில் விளாட்ன பாஸ்? 3 பேர். அப்புறம் 6 பேர் இருக்காங்க. யார் 6 பேர் இருக்கா? சாரி சார். ஹலோ, 2 பேருக்கும் சொல்லிட்டேன் நான். அந்த பக்கம் பார்வை போகக்கூடாது. ஓகே மேடம், இவரை சமாளிச்சிருவேன் மேடம். நான் இவர் கொஞ்சம் பல்காக இருக்கார் மேடம். நீங்கள் விளையாடுங்க மேடம், விளையாடுங்க, நான் பார்த்துக்கிறேன், விளையாடுங்க மேடம். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. சிரிச்சா போச்சு ரவுண்டில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நான் வந்திருக்கேன்ல, நீங்கள் ஜெயிப்பீங்க, விளையாடுங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கழிச்சிருவாங்க. சார் வணக்கம் சார். அவர் டாக்டரியா? அவரு நான் உடம்பு சரியில்லை, நான் வந்தேன். டாக்டரா நீ போய் பாரியா? இல்ல, அவர் இன்ட்ரோடியூஸ் உடம்பு தான் வீக்கா இருக்கு, நீ போய் பாரு. சரி சரி. டாக்டர் வேற சொல்லிட்டா பக்கத்துல போய் நிக்காத. ஏன்? ஏன்னா தெர்மாமீட்டர் தூக்கி யார் வாயில வச்சிட போறேன். சார் பார்க்கறதுக்கு அஜித் குமார் மாதிரி இருக்கு சார். நீங்க இதுக்கு அஜித் குமார் தானே சிரிக்கணும், இவர் எப்படி சிரிப்பாரு? அதுதான் சொல்றேன், அஜித் குமார் மாதிரி இருக்காரு. சிரிக்கலாம் சார், ப்ளீஸ் டெல் மீ. ஏதோ பேசுங்க சார், அவர்கிட்ட எதனா திட்டியாவது விடுங்க. போடா போய் தொலைடா. பேச்சுன்னு சொல்லு, 4 வார்த்தை பேசிட்டு போறோம். நல்லதா 4 வார்த்தை பேசுங்க சார். நான் என்ன சொல்றது? 2 இன்னும் 2 பேசுங்க சார். உங்க உடம்பு நல்லா இருக்கே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மெடிசன்? எல்லாம் மேடம் போடுற சாப்பாடு தான் சார். என்ன சாப்பாடுலாம் போடுறாங்க வீட்டில்? அவங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் போடுவாங்க. அது பொதுவாக நாய்க்குள்ளே போடுவாங்க. உனக்கு போடுறாங்களா எனக்கு தெரியாது, எனக்கு போடுவாங்க. என்ன மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபைன். எவ்வளோ கட்டினீங்க? மேடம் அவுட்டு. அவுட்டா? ஆமா, நீ சொல்லு. நீ பாடி கார்டை வந்து அவங்க அவுட் ஆகணும்ல, அதானே? அது தயா எனக்கு இதுவா இருக்கு. என்ன மேடம், நான் வந்திருக்கேன் தைரியமா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். அப்பவும் நீங்க போய் போங்க மேடம். கான்ஃபிடென்ட் வேணும் மேடம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு ஜாக்கி சானே சொல்லியிருக்காரு. என்னது ஜாக்கி சானா? ஜாக்கி சானா வலம்புரி சானா? அது ரைட்டு. ஏன் சார் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நல்லா சாப்பிடுங்க. வேலை வெட்டிக்கலாம் போக தேவையில்ல. ஓ, அவரை பார்த்தா வேலை வெட்டிக்கு போகாத ஒரு மாதிரி இருக்காயா? இரியா, நான் அங்கே தானே பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. ஹலோ சார். ஹலோ. பார்க்க அப்படியே பிரபு சார் மாதிரி இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் சார் திடீர்னு தொண்டை கட்டிச்சு? சொன்ன உடனே அவர் குரல் வந்துருச்சு. நான் பிரபு சார்னு சொன்னோன்னே அவர் குரல் அப்படி வந்துருச்சு. அப்போ பார்க்க சிலிக் சும்தா மாதிரி இருக்கீங்க சார். இது ரொம்ப ஓவர். என்னோட கஷ்டம் தெரியாது சார் உங்களுக்கு. ஹை, அவனே எல்லாத்துக்கும் கஷ்டத்துக்கெல்லாம் கை தட்டுவேன். வீக்னஸ் பாயிண்ட் என்ன? அவர் என்ன, அவர் 800. ரைட், அடுத்தாப்புல. மேடம் 1000ல் இருந்தாங்க, அது போயிட்டாங்க. அடுத்தாப்புல 800. 2 பேருமே 800ஆ? ஆமாம்.
இந்த கேமோட ரூல்ஸ் என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? யார் அதிக பாயிண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. பட் நீங்கள் 2 பேரும் வந்து வீக்னஸாக இருக்கீங்க. ஓகே, கையெல்லாம் உதறுது வேற உங்களுக்கு. டாக்டர்ன்றீங்க, நீங்கள் செக் பண்ணிக்க முதல்ல. இல்லை கை இப்படி நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க சார். ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். பிரிக்காதீங்க. ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். வெரி குட். அப்படியே முக்கு தொடுங்க. அந்த அந்த கான்ஃபிடன்ட் சார். நீங்கள் கையை காட்டுங்க சார். எம்மா மிர்ச்சா இருக்கியா சத்தியமா மேடம், இந்த எபிசோட் நீங்க வரலனா நான் ஐ எம் சூசைட். இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல, அவங்க 2 பேர் சூசைட். யார் 2 பேர்? மத்த 2 பேர். மற்ற 2 பேர் சாவடிப்பாங்க அவங்க. இன்னும் 4 பேர் கூட அனுப்பு, சிரிக்கவே மாட்டாங்க. என்ன கிஃப்டா கொடுக்குறீங்க? வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். பார்க்க போனா எங்களுக்கு தான் சார் கொடுக்கணும் பிரைஸ், எங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏய் ஏய் நீ இங்க ஏய் நீ ஆள் கூட்டு வரியா கை தட்டுறதுக்கு? ஒரே ஒருத்தரை மட்டும் செட் பண்ணி 10 ரூபாய்க்கு. யாரு? நானா? நான் ஆள் கூட்டு வரேன். சொல்லுங்க, என்ன ஏதாவது சொல்லுங்க பதிலுக்கு. உன்னை எதுக்கு நான் சொல்லணும்? உன்னை எதுக்கு நான் சொல்லணும்? கிளம்புறேன் சார் நான். மேடம் இன்னையோட நான் ரிசைன் பண்றேன் மேடம். உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிட்டு போறேன் சார். கிளம்புறேன். அங்கேயே நிக்கிறீங்க. ஜெய் ஹிந்த். நீ ஏதோ சொல்லுவியா, அப்புறம் கையை மூட்டு போற, அப்புறம் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பேச மாட்டியா? போறவங்க கூப்பிட கூடாது. என்ன அது தெரிஞ்ச நம்பர். எனக்கு அப்படியே சிரிப்பு இங்க வந்துருச்சு. நான் வந்து என்னால சிரிக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ சொல்லி முடிச்ச உடனே பாரு, அப்படியே இப்ப சொல்லி முடிச்ச உடனே இவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க. நாங்க பண்ணத பர்ஃபார்மன்ஸே இல்ல, பண்ணுவாங்க பாரு. முடிச்சு விடு கடையை. பர்ஃபார்மன்ஸ் ஓவர், டைம் அப். இப்போ நீங்க ரிலாக்ஸ் சொல்லல. இல்ல அந்த டாக்டருக்கு வந்து பக்கத்துல கொண்டா தெர்மாமீட்டர் போய் ஊசிருப்போது வாயில நினைச்சேன். சூப்பர், நடக்க முடியாத ஒரு விஷயம். சான்ஸே கிடையாது. அதாவது நீங்க பண்ண 25 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஒன்று தான் அவருக்கு ஜோக்கா தெரிஞ்சிருக்கு. இந்த ரோபோ சங்கர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நடுவில் ஒரு எபிசோட் வந்து 3 பேருமே சிரிக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா 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 ஆமா. அவரு ரோபோ சங்கரா மகாநிதி சங்கரா? ரோபோ சங்கர் தான். பட் நீங்க 3 பேரை சிரிக்க வச்சு ரொம்ப நாள் ஆகுது. எப்படி என்ன உங்களுக்கு வருத்தமா இருக்கா வடிவேல் பாலாஜி? 3 பேர் சிரிக்கலையே. முதல் தடவை நான் தாயா வருத்தம் ஊறி போச்சு. வெரி குட். பழகி போச்சு. ஆரி துப்புனா கூட தொலைச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டு நிற்பேன். சரி சரி புரியுதா? நீ எல்லாம் நிற்கும் போது நாங்கெல்லாம் நிற்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்லா நில்லுங்க. வரட்டா? வடிவேல் பாலாஜியோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பட் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சிரிச்சிருக்காங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கம்மியாகுது. ஸோ விஜி, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம். நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ கிரி அண்ட் ஷாம், நீங்கள் 2 பேருமே அதே 800 பாயிண்ட்ஸ்லேயே இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.